இன்னைக்கு கட்லெட் செய்ய போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் வந்து நம்ம கட்லெட் பண்ணிடலாம். ஸோ கட்லெட் பண்ணுறதுக்கு நான் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சும்மா மெத்து மாதிரி தான் இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம சாப்பிடலாம். ஸோ சிக்கன் கட்லெட் பண்ணலான்ட்டு சிக்கன் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ கடாயிலேயே நல்லா சிக்கனை வந்து இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ சிக்கன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு நீங்கள் கடாயில் போடுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி வந்து கம்மியாக குவான்டிட்டி விட்டுக்கோங்க. நம்ம அந்த தண்ணி நம்ம வந்து கட்லெட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு தண்ணி எல்லாமே வற்றி நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். ஸோ நம்ம கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனை வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மசாலா ஆட் பண்ணுற வரைக்கும் தான் இதை வந்து வதக்கணும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக சாஃப்ட் ஆகணும். சாஃப்டாகி சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணுற மசாலாவும் கூட்டாயிருக்கணும். ஸோ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் 65 பவுடர் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு சிக்கன் 65 போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். சிக்கன் மசாலா பவுடர் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து சிக்கன் கட்லெட்டில் இருக்கும். ஸோ அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப தான். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கலருக்கும் காரத்துக்காகவும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிக்கன் கூட நல்லா லைட்டாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த மிக்சர் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இனி நம்ம சிக்கன் கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் கட்லெட் பண்ணிகிட்ருக்கேன். ஜோனஸ் இதுக்கு நடுவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து கட்லெட்டை கையில் தாங்கன்னு விளையாடிட்டு இருக்கான். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மிக்சரையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட்லெட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்போவுமே சிக்கன் கட்லெட் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி சமையலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் குழந்தைங்கள வந்து செய்ய வச்சோன்னா அவங்களுக்கும் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து கொஞ்சம் டைம் வந்து பாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். வீட்டில் எல்லாரும் வீட்டில் சேஃபாக வீட்டில் சேஃபா இருங்க. வெளியில போகாதீங்க. கையை வாஷ் பண்ணுங்க. நிறைய சுடு தண்ணி குடிங்க.
சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பசங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சமையலெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணலாம். அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நம்ம ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை செய்கிறதுக்கு கூட வந்து ஹெல்ப்புக்கு நிற்கினா அவங்களுக்கும் டைம் பாஸ் நல்லா ஆகும். ஸோ பசங்களை இந்த மாதிரி நம்ம இன்வால்வ் பண்ணலாம். என் பையன் பார்த்தீங்கன்னா 24 hours மொபைல் செல் சிஸ்டம் ஏதாவது அந்த மாதிரி வச்சு அதுலேயே விளையாடிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெப்பர். என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன், ஸோ அதனால நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கட்லெட் சாப்பிடும்போது நமக்கு மேலே அந்த உப்பு பெப்பரோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எக்கில் வந்து அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர், பெப்பர், சால்ட் 3யும் சேர்த்து எக்கு வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு தோசை தவாவில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே வெந்ததுங்கிறதுனால நான் சும்மா ஷாலோவாக தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். டீப் ஃப்ரை கிடையாது. நான் இதில் எந்த விதமான உருளைக்கிழங்கு இல்லை வேறு காய் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் சிக்கன், தக்காளி, வெங்காயம் மட்டும்தான். இதில் கொஞ்சம் மசாலா. ஸோ இந்த சிக்கன் கட்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசை தவாவில் எண்ணெய் விட்டு இதை வந்து 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு நம்ம வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜோனஸ் பார்த்தீங்கன்னா என் கூடவே தான் நிற்கிறான். ஸோ அவனுக்கு இதில் ஏதோ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி. குட்டி பையனும் கையில் வந்தாச்சு. இதுக்கு நடுவில் இவங்க விளையாட்டு வேற. சின்னவனை தூக்கணுமா? அவனுக்கு தூக்கவே தெரியாது அவனுக்கு, ஆனாலும் தூக்கணும். அவனுக்கு அண்ணனை பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு நடுவில் கட்லெட் வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இவங்க ஒரு வழியாக்கிடுவாங்க நம்மளை. ஸோ இப்படி ஈவினிங் டைம் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ ஈஸ்டர் நைட் ஆக்சுவலாக அது ஈஸ்டர் மாஸ் பார்க்க வேண்டிய நைட். ஸோ சரி ஈவினிங் கட்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்லெட் நான் செஞ்சேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கட்லெட் வித் சாஸ் அண்ட் சுட சுட காஃபி. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன், மேலே போய் பார்க்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ வாங்க நம்ம அதுக்கு நடுவில் நம்மளோட கார்டனை பார்த்துட்டு வந்துடலாம். கார்டனில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லையா கார்டனில் என்னெல்லாம் விதைச்சோன்னு. ஸோ ஆல்ரெடி இது ஃபஸ்ட்டு போட்டது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் நார்மலாக தொட்டியில் போட்டது. ஸோ ஒரு 6, 7, 8 வெண்டைக்காய் கிட்டே இருக்கும். இன்னும் பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேயே ஒரு 10, 15 வெண்டைக்காய் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். பறிக்கிற அன்னைக்கு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அதை பார்த்தாலே. ஸோ சிவப்பு தண்டு கீரையும் நல்லா வளர்ந்துருக்கு. பட் அந்த ஸ்பேஸ் அதுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஹைட்டாக வரல அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு 3 months சும்மா ஏதாவது டைம் பாஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இப்படி ஏதாவது அதான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஈவினிங் சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீகால் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸ் இல்லை புக்ஸ் ஏதாவது சும்மா ரிவைஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் டச்லேயே இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 months 3 months கழிச்சு புக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் டேபிள்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு 10 தடவை ஓடி போயிட்டு வந்தாச்சு. பசங்க படிக்கணும்னு சொன்னால் உட்கார மாட்டாங்க. படிக்கணுங்கிறதுக்காக இல்லை, இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு எந்தளவுக்கு வீட்லேயே இருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பசங்க வந்து வெளியில் விளையாடிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வீட்லேயே இருந்து போரும் அடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் இல்லை, ஏதாவது நம்ம அவங்க கூட என்கேஜாக இருக்கலாம். நம்ம வந்து தாயம் விளையாடலாம், அப்படி இல்லைன்னா கலர் கேம் விளையாடலாம், ராஜா ராணி விளையாடலாம், எதனாலும் விளையாடலாம். நான் இப்போ டேபிள்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஆன்சர் எழுதுறதுக்கும் அவன் இனோவேட்டிவாக ஏதாவது இப்போது 2 into 1 2னா ஆன்சர்னா அதுக்கு அவன் ஒரு பாலோ ஸ்மைலி இல்லை கன் அவனுக்கு தெரிஞ்சது ஏதாவது வரையலாம், ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ அதை வரையணுங்கிறதுக்காக அதில் கலர் பண்ணணுங்கிறதுக்காக அவன் அதில் உட்காருவான். ஸோ அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி என்னதுமா இது? ஸ்மைலியாம்மா இது? பேய் மாதிரி தான்மா இருக்கு.
ஸோ அவர் எழுதிட்டு இருக்காரு, அவர் எழுதட்டும். மீன்வைல் நம்ம வந்து ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 4 மாதம் ஆச்சு இல்லையா, ஸோ நான் இது வாங்கிட்டு எனக்கு இந்த 4 மந்த்ஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த 5 ப்ராடக்ட்ஸும். நீங்கள் வந்து இது வரைக்கும் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 5 ப்ராடக்ட்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இது இது வந்து பார்த்திங்கன்னா கொலாண்டர். நிறைய பேர் வந்து இதை வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்து வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து 3 பீஸ் ஒயர் ப்ரஷ் செட்டு வந்து நான் இதை இப்போ தான் பிரிக்கிறேன், அன்பாக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் இதை ஓப்பனே பண்ணல இவ்வளோ நாளாக. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அந்த பிரிசில்ஸ் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே ரொம்ப கரை படிஞ்சிருக்க இடத்துலலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த கார்னர் ஸ்பேசஸ்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அமேசானில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிங்க் டைடி செட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விம் ஜெல் ஊற்றுறதுக்கு ஒரு பாட்டில் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் ஊற்றுறதுக்கு, அப்புறம் நம்ம வெசல் வாஷிங் ஸ்க்ரப்பு வந்து வைக்கிறதுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணிவிட்டு இனி என்னோடய ஃபர்தர் வீடியோஸில் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைடியாகவும் நம்ம சிங்கில் ஒரு ஸ்பேஸில் கார்னரில் வைக்கிறதுக்கு பார்க்கவும் ஷோ அழகாக இருக்குது. ஸோ அதனால நான் வாங்கினேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிகாமி டிஷ்யூ நான் ஓவன் கிச்சன் டவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வச்சுருப்பீங்க. நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொன்னால் இதுதான். நம்ம வீட்டில் வச்சுருக்க பழைய துணியெல்லாம் வச்சுட்டு கிச்சனில் கறி துணின்னு வச்சுருப்போம். அது பார்க்க வந்து ஒரு நம்ம கிச்சனில் இருக்கிற அழகே கெடுத்துரும். இது வந்து ரீயூசபிள், வாஷபிள். ஸோ நம்ம தேவைக்கு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னா நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதில் 80 பீசஸ் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190. ஸோ செட்டாக நான் வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ ஹோல்டர் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் எனக்கு தெரியல, நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் 5 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். ஆரிகாமி டிஷ்யூ, சிங்க் ஆர்கனைசர், டிஷ்யூ ஹோல்டர், ஒயர் ப்ரஷ் அண்ட் கொலாண்டர். இந்த 5 தான் யூஸ்ஃபுல்லாக இப்போதைக்கு எனக்கு கிச்சனில் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இதான் அந்த டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூ. ஸோ இது நம்ம டக்குன்னு ஏதாவது காஃபி அந்த மாதிரி வந்து சிந்திருச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து இதை கொண்டு போய் நம்ம துடைச்சிடலாம். அண்ட் டக்குன்னு வாஷ் பண்ணியும் போட்டுடலாம். வாஷ் பண்ணி காய போட்டோன்னா ஒரு 1/2 ஹவரில் இது வந்து காஞ்சிரும். ரொம்ப சின்னது, நான் ஓவன் கிளாத்துங்கிறதுனால ஆரிகாமி டிஷ்யூ மாதிரி தான் இது. ஸோ அதனால் டக்குன்னு காஞ்சிரும் உங்களுக்கு. அடுத்த டைம் எடுத்து சீக்கிரமாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட சிங்க் இப்படி தான் இருக்கும், சிங்க் ஏரியா. ஸோ நான் இது வரைக்கும் இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சிங்க் ஆர்கனைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட சிங்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒயர் ப்ரஷ் வச்சுருக்கேன். அண்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன், விம் லிக்விட் வந்து கலக்கி யூஸ் பண்ணுறதுக்காக. அண்டு இதில் இன்னும் நான் ஃபில் பண்ணலை, இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பழைய விம் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கரெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அந்த இடம் வந்து பார்க்க லுக்காக இருக்காது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா வெட் பேஸ்ட்லாம் இருக்குது. எனக்கு அப்படி தான் செக்ரிகேட் பண்ணி இங்கே கொடுக்கணும். அண்ட் இதான் அந்த கொலாண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பருப்பு, டால் அண்ட் ரைஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம சோப் பண்ண முடியாது, இதில் வந்து ஊற வைக்க முடியாது வச்சு. பிகாஸ் நிறைய குறிப்பிட்ட அளவு தண்ணி இதில் வைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வடிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு அரிசி வடிக்க தெரியாது, நம்ம நிறைய அப்படி கீழே சிந்திடுவோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன அரிசி கூட வேஸ்ட் ஆகாது. நான் அதுக்காக தான் பாத்திரத்தில் வடித்து காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக ஒரு சின்ன அரிசி கூட நம்மளுக்கு வெளியில் வரல, அரிசி வேஸ்ட் ஆகாது. ஸோ நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு டெய்லி யூசேஜுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் நம்ம ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி
ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். பட் அந்த சின்ன சின்ன மைன்யூட் கேப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ இருக்க இடத்துல நம்ம அந்த ஒயர் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணும்போது அது மாட்டிக்கும். இது அந்த ஒரிகாமி டிஷ்யூ தான், அதுவும் துடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒயர் ப்ரஷை வச்சு நம்ம அந்த ரொம்ப மைன்யூட் கேப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் ப்ரஷ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆரிகாமி டிஷ்யூமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு டெய்லி யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஜோனஸ் முடிச்சிட்டானான்னு பார்த்துட்டு வரலாம். ஆமாம் ஜோனஸ், அதுக்கு நடுவில் என்ன நம்ம கார்லாம் வந்துருக்கு விளையாடுறதுக்கு. சரி பார்ப்போம், நீ எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கியான்னு பார்ப்போம். சிலதெல்லாம் தப்பாயிடுச்சாமா, பரவாயில்லம்மா. ஸோ ஜோனஸ் அவரோட க்ரியேட்டிவிட்டி, வெயிட் பண்ணு, அவரோட க்ரியேட்டிவிட்டியை காட்டியிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இது எதுமா ஸ்மைலியாம்மா? ஸ்மைலிக்கு கண்ணு லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்குமா ஸ்மைலி? ஓகே, 2 1s are 2, கரெக்ட். அப்புறம் 2 2s are லாலிபாப். ஓகே 4. அப்புறம் 2 3s are 6. பால். ஓகே, வெரி குட். 2 4s are 8. வெரி குட். கன்னம்மா இது? சரி, அடுத்தது என்னதுமா? பால். ஓ, அதுவும் பாலாமா? 10 பால்ஸ் இருக்கா? 10 பால்ஸ் இருக்கு. 14 பால்ஸ் இருக்கா? பார், கவுண்ட் பண்ண பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்கா? ஆமா. ஸோ சூப்பராக பண்ணிட்டாரு ஜோனஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா டேபிள்ஸுமே வந்து நம்ம கொடுக்கலாம். இனோவேட்டிவாக நம்மளுக்கு ஸ்டடீஸ் கலந்து காரியமாக அது மேலே ஓடுது. ஸோ ஸ்டடீஸையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஏதாவது கேமாக கண்டக்ட் பண்ணி நம்ம பசங்களை படிக்க வைக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க வைக்கலாம். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டேபிள் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய டேபிள்ஸ் போகும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்களும் விளையாடிட்டே படிச்சிருவாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பசங்களை எப்படி நம்ம என்கேஜாக வச்சுக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ 10 o'clock சமையல் முடிஞ்சிருச்சு. குட்டி பையன் இன்னும் தூங்கலை, வாழ்த்தனம் பண்ணிகிட்ருக்காரு. பாச மழையை பொழிச்சு பப்பி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஈஸ்டர் மாஸ் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கோம். ஸோ மீன்வேல் நான் கேரமல் புட்டிங் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஈஸ்டருக்கு கட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிலேட்டட் ஈஸ்டர் விஷஸும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இந்த vlog கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.